என் பேர் சுரேஷ்குமார். நான் வெற்றிவேலன் ஸ்பின்னர்ஸில் 8 வருடமாக வேலை பார்த்துட்ருக்கேன். அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு வீட்டுக்காரங்க வந்து இன்றைக்கி காலையில் ஒரு பிரச்சனையை ஆளுகளை வந்து வெளி ஆளுகளை வச்சு, முகம் தெரியாத ஆளுகளை வச்சு எல்லாம் வச்சு கேமராவெல்லாம் உடச்சி போட்டு ஆளுகளை வந்து அடித்து வெளியில் துரத்தி விட்டாங்க. நாங்கள் இந்த மில்லை நம்பி தான் வேலை பார்த்துட்ருக்கோம். குழந்தையெல்லாம் வச்சுட்டு இங்கே தங்கி வேலை பார்த்துட்ருக்கோம். எல்லாத்தையும் அடித்து வெளியே துரத்தி உள்ள இருந்தீங்கன்னா கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லி கத்தி, அருவாள், பைப்பு இதெல்லாம் வச்சு லேபர் இவர் என்னையெல்லாம் தாக்கி எங்கள் முதலாளி அடித்து முதலாளி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. எதுக்காக அடித்தாங்க? எத்தனை பேர் வந்துருந்தாங்க? இதுக்காக சொத்து பிரச்சனைங்கிறாங்க. என்ன பிரச்சனையும் அது ஓனருக்கு அவங்க பிரச்சனை. அது எங்களை வந்து ஓனர் அவங்க ஓனர்கிட்ட பேசிக்கணும். எங்கள் ஆளுகளை வந்து அடிக்கக்கூடாது. ஆளுகளை வந்து அடித்து அவங்க அராஜகம் பண்ணி உள்ளே இருந்தேன்னா கொண்டு போடுவோம், எல்லாம் எடுத்து வெளியே கிளம்புங்க, இங்கே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி மில்லை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு 4-5 பேர் வந்தாங்க. ஃபஸ்ட்டு கேமரா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கேமரா உடச்சிட்டாங்க. உள்ளே யார் வந்தாங்கன்றது ஒரு சின்ன முகம் மொபைல் லைட்டு தெரியுது. எத்தனை பேருக்கு காயம் இருக்குது? காயம் ஓனருக்கு நல்ல காயம். அதுபோக லேபருக்கு பைப்பில் அடிச்சது. குழந்தைகளெல்லாம் மிரட்டி குழந்தைகளை கற்றுன்னு கத்திட்டு அழுதுட்டு எல்லாம் வெளியே ஓடிட்டாங்க. அருவாளெலாம் பார்த்தோன்னா குழந்தைகள்லாம் பதட்டத்தோடு எல்லா வட மாநிலத்துக்காரர், தமிழ்காரங்க எல்லாருமே கலந்துருக்காங்க. அருவாள் கத்தி பார்த்தோன்னா எல்லாம் குழந்தைகள், லேடிஸ் எல்லாம் பயந்துட்டு அங்கே உள்ளே இருக்க முடியாமல் வெளியே வந்துட்டாங்க. இன்னும் அந்த கம்பெனிக்குள்ள தான் அவங்க இருக்காங்களாட்டிருக்குது. கார் வெளியே கேட்டுக்கு வெளியே நின்று இருந்துச்சு. வட மாநிலத்தில் 30 பேர் இருக்காங்க. 30 பேர்த்தையும் எல்லாத்தையும் இங்கே அடித்து அருவாளை காட்டி, பைப்பை காட்டி உள்ளே இருக்கக்கூடாது, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு துரத்தி விட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு என்னை அடிச்சுன்னு நான் வெளியே போயிட்டேன். அடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு காயம் ஆகாமல் சும்மா லைட்டாக அடிச்சிருக்காங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே வந்திருக்கு. இப்போ ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுங்கள், அவர் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு. வேற ஒருத்தர் வக்கீல் வர சொல்லிக்குது. வக்கீல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். இதுக்கு முதல்ல பல முறை வெட்டுக்குத்தெல்லாம் நடந்து என்னைய எங்கள் முதலாளி ஒரு ஃபிட்ரு இவர் எல்லாத்தையுமே வெட்டி ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அது எஃப்ஐஆர் போட்டு அது என்ன ஆச்சு அப்படின்றது என்ன டீட்டெயில் தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அடிபட்டவங்கள நாங்கள் அடிபட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் எங்கள் ஓனரை செலவு பண்ணி எங்களை மீட்டு கொண்டு வந்துட்டோம். நாங்கள் திரும்ப வேலை பார்த்துருக்கோம். அடித்தவங்க இதுனா வரைக்கும் என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க, எதுவுமே எந்த இது தெரியல. தாக்கியிருக்காங்க. நைட்டு இதோட 2 தடவை ஆயிடுச்சு. டெய்லி பேசுவாங்க. அந்த வழியில் போனால் குழந்தைகளை பேசுவாங்க, கல்லெடுத்து வீசுவாங்க, வார்த்தை பேசுவாங்க, ஜாதியை பற்றி பேசுவாங்க. இது டெய்லியுமே நடக்கும், அப்பப்போ நடக்கும். இது நடந்தது ஒரு 2020, 21 அந்த மாதிரி, 19, 20 அந்த மாதிரி இருக்குது. 20, 21 அந்த மாதிரி கரெக்டாக ஞாபகம் எப்படின்னு. சார், நான் கோதம்பாளத்துலேருந்து வேலை பார்க்குறேன். அது ஒரு 2 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஓனரை தாக்குனாங்க அன்றைக்கி காலையில். அதனால் தடுக்க போனோம். தடுக்க போகிறது சரின்னு சொல்லிட்டு வெளியே எல்லாம் ஒரு 4-5 பேர் அவங்க ஆளுங்க எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆளுங்க வந்ததுமே கத்தி, கடப்பாரை, அப்புறம் இந்த குச்சி, நிறைய ஆயுதத்தோடு வந்தாங்க. அப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தோம். ஓப்பன் பண்ணுன்னு ராவடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணல. ஓனர் இல்லைங்க அப்படின்னு சொன்னோம். சொன்னதுமே கதவை திறக்கிறே இல்லை உடைக்குவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, ஓனர் வரட்டுங்க, பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இல்லை கதவை திறந்து ஆகணும் அப்படின்னாங்க. அடிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கதவை தாக்குனாங்க, உடச்சிட்டாங்க. உடச்சிட்டு பின்னாடி உடச்சதுமே சூப்பர்வைஸ் வெளியே வந்தாருங்க. அப்புறம் சூப்பர்வைஸ் தாக்குனதுமே சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுமே என்ன தாக்குனாங்க முதுகில். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட இருந்தவனை தாக்குனாங்க. அதனால் நாங்களும் சரி பயந்து நாங்கள் கொடியாந்துட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே வேலை பார்க்கக்கூடாது, இந்த மில்லை விட்டு போயிடணும், இங்கே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, கத்தி எடுத்து வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பயந்துக்கிட்டு நாங்கள் மில்லை விட்டு வெளியே வந்துட்டோம். அதனால் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம். கரும்புத்தண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறது வந்திருக்கோம். அவங்க அருவா எடுத்து பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. அதனால் பயமாக இருக்குது, வேலை பார்க்குறது என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாம் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம். 4 வருஷமாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன். அடிக்கடி இங்கே சண்டை வரும். அதான் மாதிரி கேண்டீனில் பூந்து என்னை அடிக்க வந்தாங்க. நான் தப்பிச்சு வந்துட்டேன். அந்த அம்மா, அந்த உள்ள மில்லுக்குள்ளே இருக்கிற அந்த அம்மா, பாலா அவங்க அம்மா அடிக்க நான் தப்பிச்சு வந்துட்டேன். வெளியே அடிக்கடி ஒரு ரோட்டில் வந்தீங்கன்னா கையை காலை முறிச்சு போடுவேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கேண்டீனுக்குள்ளே பூந்தோன்னி நான் தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். நான் குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஓடியாந்தாங்க. நான் தப்பிச்சு வந்துட்டேன்.